வேட்டை நாய், ஹண்டிங் டாக், டைப்ரன்ஸும்பாங்க. நேட்டிவ் பிரீட்ஸான கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை, ராஜபாளையம் இந்த மாதிரி ரெகக்னைஸான பிரீட்ஸ் கேசி அண்ட் யூகேசியில் ரெண்டுலேயுமே வந்து சர்டிஃபைடோட தரும். ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் வந்து நம்ம சிஓடி. ஆமாம், லாஸ்ட் டைம் வந்து ராஜபாளையம் பப்பீஸ்ல வந்து 500 கொடுத்தீங்க நிறைய பேருக்கு. ஃப்ரீயா தரேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நாய் இனத்திலேயே கோம்ப நாய் வந்து ஒரு நல்ல வீரியமா இருக்கும். எவ்வளோ கருவாய் கொண்ட நாய், நல்ல மண்டகனமான நாய்கள், ஆட்டமா இருக்கும். நாய் நல்ல பிராட் ஹெட்டா இருக்கும். இருக்கிற உடம்பு பாம்பெல்லாம் ரெண்டா பிச்சு போட்டு நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு வீடியோ அனுப்பிடுறாங்க, ஷேர் பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். ஹியூமன் அக்ரஷன் ரெண்டுமே இருக்கும். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். இவன இந்த படம் போடுது என்கிட்ட பாருங்க, விரும்ப இங்க வா பாருங்க. ஓனர் நான் அடிக்கிறேன், கடிப்பியா? இவர் யாருன்னா டேஞ்சர் இருக்கான்ல, நம்ம டேஞ்சரோட சன்னு. திரும்ப கன்னி, சிப்பிப்பாறை நல்ல கரடுமுறான பாதையிலயும் வந்து ஓடக்கூடிய திறன்மை கொண்ட நாய்கள். 4 to 5 அடி சவத்தை ஈஸியா தாண்டி இன்னொரு சைடு போய் வேற்று மிருகங்களை வந்து அட்டாக் பண்ற மாதிரியும், ஆள் மாதிரியே நின்று எட்டி பாக்குறது, நல்ல ஒரு டார்கெட் வைக்கும். நாய் மிலிட்டரியில வந்து மோப்ப சக்தி நிறைய இருக்கிறதுனால இந்த டாகை வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஒடிசா போலீஸ்ல இருந்து அட்ரஸுக்கு வந்து கொரியர் அனுப்பியிருந்தாங்க லெட்டர். நாய்க்கு வேணும், பர்பஸ்க்கு வேணும்னு சொல்லி. பாத்தீங்களா நாய் உங்ககிட்ட எவ்வளவு சாஃப்டா இருக்கு, எப்படி இது பண்ணுது. ஒரு நாய் போச்சு, போனோடனே எல்லாம் பாருங்க எப்படி கிளம்பிருச்சுங்க. அனிமல் அக்ரஷன் இந்த பிரீட்ஸுக்கு வந்து ஓவரா இருக்கு. இதா இருந்தாலும் அது உள்ள அலோவ் பண்ணாது. பிரீட் கேரக்டரே அதான். இந்தியன் நேட்டிவ் பிரீட்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஐகானிக்கா இருக்கிற டாக் பாத்தீங்கன்னா ராஜபாளையம் பிரீட்ஸ். ராஜா காலத்துல வந்து ராய் படைகள், ராஜபாளையம் நாய்கள், லங்குன்னு சொல்ற நாய்கள் எதிரியோட வந்து முன்னேற விடாம இருக்கிறதுக்கு நாய் படைகளை யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டாம்ப்ல எல்லாம் இடம் பெற்றிருக்காங்க. நீங்களுக்கும் சரி, வீட்டுல உள்ள லேடிஸுக்கும் சரி ரொம்ப பிடிக்குது. நாட்டு நாயிலே வந்து ஒரு தோரணையா நிக்கிற நாயின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜபாளையம் நாய் தான். பியூர் ஒயிட் பிங்க் நோஸாவும் நம்ம பப்பியில எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரியும் இப்ப நம்ம ஜெய்ஜாண்டிக்கா நிக்கும் போது இருக்கிறதுனால நாய் வந்து யாருக்குமே எப்ப பார்த்தாலும் பிடிக்கும். நம்ம சொல்றதை கண்டிப்பா கேட்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ மூஞ்ச பார்த்துட்டு பார்வையிலேயே நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு டாக் வந்து ரியாலிட்டியா இருக்கும். ராஜபாளையம் நாய் வந்து எந்த விதத்திலயும் வந்து பிசிக்கலியும் சரி, அது ஹிஸ்டாரிக்கலும் சரி நம்ம கிட்டே கொடுக்க முடியாது. ஆல் பிரீட் ஷோல வந்து எல்லா நாட்டுல உள்ள நாய்களும் பங்கேற்று இருந்துச்சு. அப்ப நம்ம நாய்களும் அங்க போய் வெஸ்டின் ஷோலாம் வாங்கும் போது அந்த இதுல பெரிய பெரிய லெவல்ல நம்ம நாய் மூவ் ஆயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அதை பார்க்க ஒரு பெருமையா தான் இருக்குது. ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். நடந்தால் நம்ம சேனலை பற்றி இது வரைக்கும் நிறைய டாக் கனல்ஸும் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே வயசில் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நம்மளோட நேட்டிவ் பிரீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ராஜபாளையம், கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை. ஸோ இது எல்லாமே வந்து சுத்தமாக பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கும். டேரெக்டாக ராஜபாளையத்துக்கு வந்திருக்கும். இங்கே நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். புதுசாக நிறைய வந்து விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். பப்பீஸ் இருக்கவங்ககிட்ட செல்லுக்கு எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ என்ன டீட்டெயில் வந்து பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். சொல்லுங்க நம்ம நேம், நம்ம கெனல் பற்றி. என் பேர் விஜேஷ் குமரன். ராஜபாளையம் கோஆபரேட்டிவ் கெனல்ஸ்ங்கிறது வந்து நடத்திட்டு வரேன். லொகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ராஜபாளையத்தில் இருக்கு. பஸ் ஸ்டாண்டு கிட்டேயும் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப நியர்பை தான். கிட்ட பார்த்தீங்கன்னா நேட்டிவ் பிரீட்ஸான கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை, ராஜபாளையம் இந்த மாதிரி ரெகக்னைஸான பிரீட்ஸ் வந்து ஒரு நல்ல முறையில வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டெட் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே ரைட். இப்போ இந்த 3 பிரீட்ஸ் வந்து மெயினாக பண்ணிருக்கோம். எல்லாமே நம்ம நேட்டிவ் பிரீட்ஸ் கூட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கெனலா போயிட்டு அதோட அதர் அண்ட் ஃபாதர் எல்லாம் காமிச்சு உங்களுக்கு வந்து பப்பீஸும் காட்டுறோம். ராஜபாளையம், கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை எல்லாமே உங்களுக்கு பிரைஸோட சொல்றோம். வீடியோ ஸ்கிப் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி இதை வந்து எவ்வளவு தூரம் அனுப்ப முடியும், இந்த பேமெண்ட் விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்லிடுங்க. ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு வந்து டாகுங்கிறது உயிர் உள்ள பொருள்னால யாருக்குனாலும் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம லொகேஷனுக்கு வாங்க வந்து பாருங்க. ரெண்டாவது வந்து கூட நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறோங்கிறதா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸா கொடுக்குறோம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு திடீர்னு வந்து கிஃப்ட் பண்றாங்க, இல்ல ஃபாரின்ல அப்ராட்ல இருந்து என்ஆர்ஐஸ் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு வீட்டுல சேஃப்டி பர்பஸ்க்காக வேணும் அப்படின்னு வந்து நம்ம மேல நம்பிக்கை வச்சு கேட்கறவங்களுக்கு வந்து டெலிவரி ஆப்ஷன்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பசங்க வீட்டுல சண்டை போடுறாங்க, ஃபைனான்சியலி வந்து எனக்கு வந்து வாங்க முடியாது, அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேமர்ஸ் இதுல இருக்கிறதுனால காசை வாங்கிட்டு போகாததுனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் வந்து நம்ம சிஓடி. ஆமா அங்க வரப்போ கொடுத்தாங்க. இதுலயே வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ல எங்களையே வந்து நிறைய பேர் ஸ்கேம் பண்றதுனால ஒரு இனிஷியல் பேமெண்ட் அவங்க என்ன மாதிரி தன்மையில பேசாங்கற புரிஞ்சுக்கிட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் வந்து நம்ம பண்ணி கொடுக்கிறோம். ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சோ இதுல வந்து மெயினா இப்போ ஒரு கான்செப்ட் என்னன்னா சைட் தமிழ்நாடுக்கு ஒரு பேர் ஆஃப் பப்பி, அதாவது 2 பப்பி வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். டெலிவரி வந்து நோ காஸ்ட் டெலிவரி வந்து பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். பர்சனே கொண்டு வந்து சேஃப்டி, ஆமா சேஃப்டியா கூட இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ரைட். சிஓடி இப்போ ஓகே. இப்போ இஎம்ஐனா எந்த மாதிரி இஎம்ஐ எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க? இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா வந்து பாக்குறவங்களுக்கு கிரெடிட் கார்டு மூலியமோ இல்ல வந்து வெளியில இருந்து கேட்கறவங்க இஎம்ஐ பண்ணவங்களுக்கு நினைக்கிறவங்களுக்கு வந்து மந்த்லி அவங்களால எப்போ முடியுங்கிறத வந்து எங்களுக்கு பேமெண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அது போட்டு விட்டு கடைசி பேமெண்ட் வந்து பப்பீஸை வந்து கலெக்ட் பண்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபீஸ்க்கும் வந்து ராஜபாளையம் குட்டி எல்லாம் தர முடியும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி வீடியோல சொல்லியிருந்தாங்க. எப்படி இருந்தது இந்த டைம், எப்படி பண்ண போறீங்க? ஆக்சுவலா வந்து எனக்கு அந்த 500 கொடுக்கறதுல வந்து நல்ல ஒரு நபர்கள்லாம் எனக்கு கிடைச்சாங்க. அவங்க நல்லா வளர்க்குறாங்கன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு வந்து அவங்க கூட ஒரு நல்ல ஒரு மைண்ட் ஃப்ரீயா வந்து அவங்ககிட்ட பேச முடிஞ்சுச்சு. அஸ் அ கஸ்டமர் இல்லாம அவங்ககிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா அவங்ககிட்ட வந்து பேச முடிஞ்சு. எனக்கு
எனக்கு நல்ல ஒரு இதா இருந்துச்சு. ஸோ இந்த வட்டம் வந்து நம்ம வேற மாதிரி அதோட அட்வான்ஸா வந்து பப்பி வந்து ஃப்ரீயா கொடுக்க போறோம். வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க, அதுல வந்து நான் சொல்லி ஒன் பை பார்க்கலாம். இவங்ககிட்ட இஎம்ஐ இருக்கு, சிஓடி இருக்கு, ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜபாளையமோட ஆர்ஜின் தான் வந்திருக்கும். ஸோ தெரியும் எப்படி இருக்குன்ட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கோம். இப்பயும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒன் பை டாக்ஸ் பப்பீஸ் எல்லாமே பிரைஸோட சொல்றோம். ராஜபாளையம் கன்னிச்சி பேர் கொம்பை எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். ஒன் பை டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் தட்டுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குலாம் போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு நாய் தான், நம்ம நேட்டிவ் பிரீட்ஸ் கூட. இது பார்த்தோம்னா ராஜபாளையம். ஃபர்ஸ்ட் அதான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கவே எல்லாம் ஜெயந்திக்கா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதை பத்தி டீட்டெயிலா வந்து பிரதர் சொல்லுங்க. இப்போ ராஜபாளையம்னா எந்த மாதிரி பீப்புள் நிறைய வாங்குறாங்க, ஏன் இதுக்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இது வரைக்குமே இதை வந்து ரொம்ப பெரிய லெவல்ல பேசுறாங்கன்னா எதுக்காக இதை வந்து இவ்வளவு தூரம் பேசுறாங்க? ஆக்சுவலா நம்ம இந்தியன் நேட்டிவ் பிரீட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஐகானிக்கா இருக்கிற டாக் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் பிரீட்ஸ். இந்தியன் ஸ்டாம்ப்ல எல்லாம் இவங்களை வந்து இடம் பெற்றிருக்காங்க. இவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் எதுக்காண்டி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ராஜா யூஸ் பண்ண காலத்துல வந்து ராய் படைகள்ல வந்து ராஜபாளைய நாய்கள், அப்புறம் இந்த அலங்குன்னு சொல்ற நாய்கள், இந்த மாதிரி நாய்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எதிரியோட ஆப்போசிட்ல இருக்க ஸ்ட்ரேஞ்சர்ஸோட மிருகங்கள், அதாவது இதோட 4 மடங்கு உயரமான குதிரை இந்த மாதிரி மிருகங்களை வந்து கரண்ட கால்லையும் சரி வயிற்றுலையும் ஆடையிலையும் சரி பிடிச்சு அவங்கள வந்து முன்னேற விடாம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதோட பிடி அந்த மாதிரி இருக்கும். ஜாஸும் பாத்தீங்கன்னா நல்ல பிராடான ஜாஸா இருக்கும். ஹெட் ஷேப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இதை பிடிச்சா விடாத மாதிரி இருக்கிற மாதிரி தான் அதோட அமைப்பே இருக்கும். அது வந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா நம்மகிட்ட வந்து வீரான்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்குது. அதோட லைன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டெம்பர்மெண்டான லைன். அதோட பப்பீஸும் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும், ரொம்ப டெம்பர்மெண்டா இருக்கும். கிட்ட டச் பண்ண போனாலே கண்டிப்பா விடாது. நம்ம வீராவோட அக்ரஷன் தெரிஞ்சுட்டு அதர் ஸ்டேட்ல இருந்து இங்க வந்து பார்க்க வந்திருந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், அக்ரஷனா வேணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து எனக்கு இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு அதோட பிளட்ல ஒரு டாக் வந்து ஒவ்வொரு கேரக்டரா இருக்கும். ஸோ நீங்க எந்த மாதிரி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளட்ல இருந்து நம்ம பப்பீஸ் வந்து குறிப்பிட்ட கேஸ்டா பேசுறவங்க வந்து பேரரசு ராஜ்யத்துல இருந்து தமிழ்நாடு இடம்பெயர்ந்து வரும்போது அவங்க இடத்துல இருந்து ராஜபாளையத்துல இதை வந்து இனப்பெருக்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த நாய்களுக்கு பாத்தீங்கன்னா ராஜபாளைய நாயின்னு சொல்லி பேர் இருந்துச்சு. நம்ம கிட்ட கிட்டத்தட்ட மொத்தமா ராஜபாளையம் கோம்பை கணிச்சு பேர் இது கூட்டுறவா பண்றீங்க. எவ்வளவு டாக்ஸ் நம்ம கிட்ட மொத்தமா பாத்தீங்கன்னா டோட்டலி ஒரு 150+ டாக்ஸ் இருக்கு. 3 செட்டுக்கு மேல வந்து பண்ணி இது பண்ணி வச்சிருக்கோம். ராஜபாளையமே ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸ் தான். நீங்களே பாத்துருப்பீங்க, போகும்போதே பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு வாசல்ல எப்ப பார்த்தாலும் ஒரு நாய் கிடக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ராஜபாளையனாலே வந்து டாக்ஸ் தான் வந்து ஃபேமஸ். நீங்களுக்கும் சரி வீட்டுல உள்ள லேடிஸுக்கும் சரி ரொம்ப பிடிக்குது. பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் இஷ்யூ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது. நல்ல ஒரு தோரணையா வேணும், நம்ம சொல்றதை கண்டிப்பா கேட்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நம்ம மூஞ்ச பார்த்துட்டு அது வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து நம்ம டாகுக்கு வந்து ரியாலிட்டியா இருக்கும். இதோட பார்வையிலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம் இவங்க என்ன நினைக்கிறாங்க, புரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நம்ம கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிரும். இங்கிலீஷ் பிரீட்ல என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதோட மடங்கு இது ஃபாரின் பிரீட்ஸ் மேக்ஸிமம் நம்மளோடது இல்ல. அதனாலயே பாத்தீங்கன்னா கிளைமேட் ஓரியன்டா நிறைய இஷ்யூஸ் இருக்கு. மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, ஃபுட் ஆகட்டும் எல்லாமே எக்ஸ்பென்ஸ் தான். பட் இந்த மாதிரி ஒரு ஒயிட்ல வந்து நல்ல ராயல்டி டாக் வந்து கண்டிப்பா ராஜபாளையம் ட்ரை பண்ணலாம். லோ மெயின்டெனன்ஸ்ல ஃபுல் செக்யூரிட்டியும் கூட இல்லையா? ஆல் இந்தியன் பிரீட் ஷோல வந்து நம்ம ஷோ பண்ண ராஜபாளைய நாய் கன்னி சிப்பி பாற நாய்க்கு வந்து ரொம்ப மைண்டட் பண்ணாங்க. ஓகே, ஆமா, அது ஷோல யூஸ் பண்ணப்ப நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அது இல்லாம நம்ம நாய்களும் அதுக்கு ஈக்குவலா அது கூட காம்படிட் பண்ணிச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நாய்களை வந்து எந்த விதத்திலயும் நம்ம விட்டு கொடுக்க முடியாத இருக்குது. அது இல்லாம பாத்தீங்கன்னா லுக் வைஸும் பாத்தீங்கன்னா நாட்டு நாயிலே வந்து ஒரு தோரணையா நிக்கிற நாயின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜபாளைய நாய் தான். பியூர் ஒயிட் பிங்க் நோஸாவும் நம்ம பப்பியில எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரியும் இப்ப நம்ம ஜெய்ஜாண்டிக்கா நிக்கும் போது இருக்கிறனால நாய் வந்து யாருக்குமே எப்ப பார்த்தாலும் பிடிக்கும். ராஜபாளைய நாய் வந்து எந்த விதத்திலயும் வந்து பிசிக்கலியும் சரி அது ஹிஸ்டாரிக்கலும் சரி நம்ம விட்டே கொடுக்க முடியாது. டாக் வந்து இவ்வளவு பியூர் ஒயிட்டா இருக்குது. கிட்ட இருந்து பார்க்கும் போது தெரியும். அந்த லேசா வந்து ஒரு மான்புலி மாதிரி லேசா தெரியும், மைன்யூட்டா தெரியும். ஹிஸ்டாரிக்கல் கலர் பாத்தீங்கன்னா ஒயிட் வித் பிரவுன் பேச்சஸ் லேசா அங்கங்க இருக்கும். இதான் வந்து உள்ள காலங்கள்ல இருந்துச்சு. இப்போ உள்ள பிரீடர்ஸ் என்னன்னா ஸ்டாண்டர்டான கலர் வேணும்ங்கிறதுக்காண்டி இல்ல பியூர் ஒயிட் டாக்லயே வந்து மிக்ஸ் பண்ணி இம்ப்ரீட் பண்ணி பியூர் ஒயிட்டை வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியுது. பாடி ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணுங்க. நல்ல ஒரு பிராட் செஸ்ட் இருக்கணும். ஹெட் பாத்தீங்கன்னா பில் ஹெட், நீளமான மூஞ்சி, அந்த மாதிரி நிறைய லைனேஜ் வைஸ் வந்து நிறைய டிஃபரன்ஸ் வரும். மூக்கோட பிங்க்னஸ் வந்து ஃபுல்லா இருக்கணும். ஒரு இடத்துல ப்ரௌனிஷாவும் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கலர் மார்க்கிங். பாருங்க இவ்வளவு பெரிய நாய் ஆயிடுச்சு. குட்டியில எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த அடல்ட்டுமே பாத்தீங்கன்னா நல்ல சைஸ், நல்ல பிங்க் நோஸ் அப்படியே இருக்கு இது வரைக்குமே. ஆமா, நிறைய பேருக்கு வந்து சின்ன டவுட்லும் இருக்கலாம். குட்டியில பார்க்கும்போது கொஞ்சம் லைட் பிங்கிஷ் குறையலாம் கூடலாம். இது வளர வளர வந்து பிங்கிஷ் ஏறதான் செய்யுமே தவிர வேற பிளாக்கிஷோ எதுவுமே வந்துச்சுன்னா அந்த பிரீடு வந்து நீங்க ராங்கான பிரீடு வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு பியூர் ஆல்பினோ டாக்ஸ்னால வந்து 10ல ஒரு நாய்களுக்கு வந்து காது கேட்கிற பிரச்சனைகளும் 1000ல ஒரு நாய் வந்து ஒரு குட்டிக்கு வந்து இந்த கண்ணு பார்வை கோளாறு இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வருது. ப்ளூ ஐஸ் அண்ட் சில்வர் ஐஸ் வந்தா கண்ணு தெரியாது காது கேட்காது அப்படின்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த ஐஸை பொறுத்து கிடையாது. ப்ளூ ஐஸ் சில்வர் ஐஸ்லயும் காது கேட்கிற நாய்களும் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா பப்பீஸை வந்து 1 hour நீங்க அது பப்பீஸ் கிட்ட இருந்து பப்பியை நல்லா தூங்க விட்டு காது சுளிக்குதா வித்தியாசமான சவுண்ட் ஏற்படுத்தணும் செக் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ரியாக்ட் பண்ணுச்சுன்னா காது கேக்குதுன்னு.
நம்ம கை கட்டினா வரதெல்லாம் கண்ணு தெரியும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்க அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வெள்ளிக்கண்ணிலயும் காது கேட்கிற நாயும் நான் பார்த்திருக்கேன், ப்ளூ ஐஸ்லயும் வந்து காது கேட்கிற நாய்களும் நான் பார்த்திருக்கேன். சோ வந்து இது ஒரு ஆல்பினோ பிரீட். ஆல்பினோ எவ்வளவுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ ஆல்பினோனால வந்து இதோட காது கேட்கிற பிரச்சனைகள் இஷ்யூஸ் வந்து வருது. இப்போ பார்த்தோம்னா ராஜபாளையம் பப்பி தான் நம்ம கிட்ட இருக்கு. இவங்ககிட்ட நிறைய பப்பீஸ் இருக்கு. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான சூப்பரான ஒரு பப்பி கொண்டு வந்திருக்கோம். சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ராஜபாளையம் பப்பிங்கிறது இப்படிதான் இருக்கணும். இது ஆக்சுவலா வந்து 55 days ஆகுது. இப்படிதான் இருக்கணும். நல்ல ஒரு மடிகா தான் இருக்கணும். பப்பி எவ்வளவு லென்த்தா இருக்கு, ஹெட் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு, நல்ல ஒரு ஜாஸ் எல்லாம் நல்ல ஒரு சப்பியா இருக்கணும். சூப்பரா இருக்குங்க. இப்படிதான் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கணும் பப்பீஸ். பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சப்பியா கால்லாம் போன்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா சூப்பரா இருக்கு. ஓகே, இப்போ வந்து பிரைஸ் மேல் ஃபீமேல் எவ்வளவு வரும், எதை வச்சு டிஃபர் பண்றீங்க? ராஜபாளையம் பப்பி ஆக்சுவலி நம்ம வந்து ஸ்டார்டிங் ஃபீமேல் வந்து 7500 ரூபாயில இருந்தோம், மேல் வந்து 12500 ரூபாயில வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் பிரைஸ். நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்கா பப்பி வேணா மினிமம் வந்து ஒரு 18ல இருந்து 25 பட்ஜெட் வரை இருக்கு. மேக்ஸிமம் வந்து சர்டிஃபிகேட் பீட்லாம் போகும்போது 30 above வரை பப்பீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நல்ல பப்பீஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா ஃபாதர் மதரை கண்டிப்பா பார்த்து ப்ரீ புக்கிங் பண்ணி நம்மகிட்ட வந்து பப்பீஸ் எடுத்துக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து ராஜபாளையம் பப்பீஸ்ல வந்து 500 தரன்னு சொல்லியிருந்தீங்க, கொடுத்தீங்க நிறைய பேருக்கு. ஃப்ரீயா தரன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. எப்படின்னா அந்த ராஜபாளையம் பப்பீஸ்ல வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் வீடியோல, டெஃப் அண்ட் டம் இந்த பிரச்சனைகள் வந்து 10ல ஒரு பப்பிக்கு வந்து வர வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி வந்தா நம்ம வந்து அந்த பப்பீஸை வந்து நம்ம பிரீட் பண்ண முடியாத பட்சத்துக்காண்டி நல்லா வளர்க்குறவங்க, ரோட் சைடு இல்லாம தோட்ட காவலுக்கு வந்து என்ன நினைக்கிறவங்க, அதாவது நாட்டின நாய்களை வந்து வளர்க்கணும், ஆனா வந்து அது எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நல்ல மனசோட கேட்கறவங்களுக்கு வந்து இந்த பப்பீஸை வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்கலாம்னு வந்து இந்த வட்டம் வந்து சொல்லியிருக்கிறோம். நல்ல விஷயம். நிறைய பேர் வந்து சொன்ன மாதிரி உள்ள இன்டீரியர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டாக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அது ஓகே, அப்படி இருக்கவங்க ஃப்ரீயா வந்து வாங்கிக்கலாம். எல்லாரும் வந்து ஃப்ரீயா கொடுக்க போறது இல்ல. அவங்க வந்து எந்த மாதிரி வந்து அந்த பப்பீஸ் கூட வந்து அடாப்டா இருப்பாங்க, அந்த குறை இருந்தாலும் அதை என்கரேஜ் பண்ணி எந்த மாதிரி க்ரோ பண்ணுவாங்க எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு நியர்லி வந்து 2 months கழிச்சு தான் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ பப்பி கொடுக்க போறேன். கண்டிப்பா பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நிறைய பேருக்கு 500 கொடுத்தோம். அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க, நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் ஃப்ரீயா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கிற பர்சன், வேணுங்கிற பர்சன் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்னிச்சிப்பி பாறை. இது பாத்தோம்னா இதுல கலர் வைஸ் நிறைய சொல்லுவாங்க. இதுல என்னென்ன இருக்குன்னு டீட்டெயிலா என்னன்னு கேட்போம். சொல்லுங்க, இப்ப எதை வச்சு நீங்க இந்த நேம் எல்லாம் டிசைட் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் இதை பத்தி சொல்லிருங்க, டாக் பத்தி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கன்னிச்சிப்பி பாறைங்கிறது ஒரே பிரீட் தான் ப்ரோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளை நிறம், கரம்ப, பிள்ளையில கருமூஞ்சி, பருக்கி, சாம்ப பருக்கி, சாம்ப கன்னி, கன்னி, செங்கன்னி, பிள்ளை கன்னி, பால்கன்னி, பிள்ளையில கருமூஞ்சி, செம்பருக்கி, பிள்ளை கலர், பிள்ளை கருமூஞ்சி, கரம்ப கலர், கரம்பிலே கருமூஞ்சி. இந்த மாதிரி கலர் வேரியேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. இதோட உடல் அமைப்பு பாத்தீங்கன்னா நல்ல கூர்மையான முகமோ, காத அமைப்புகள் வந்து 3 விதத்துல இருக்கு. நெறிக்காது, குத்துக்காது, மடிக்காது, இந்த மாதிரி காத அமைப்புகள் இருக்கு. ஆர்புகள்லாம் வந்து நல்ல இறக்கமா இருக்கும், தேன் கூடு மாதிரி நல்லா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஜெய்ஜாண்டிக்கா தெரியும். வால் அமைப்பு அருவா வால் மாதிரி நிக்கும், செம்ம ஷார்ப்பு. ஆமா, உடல் கட்டான நாய். கால்லாம் வந்து நீல காலா இருக்கும், கால் கனமா இருக்கும். சோ இதோட அமைப்புங்கிறது இதான். எந்த போடு போடுதெல்லாம் அனிமல் அக்ரஷன் இந்த பிரீட்ஸ்க்கு வந்து ஓவரா இருக்கும். ஓ ஆமா, சோ வந்து அங்க ஒரு நாய் போச்சு, போனோனே எல்லாம் பாருங்க எப்படி கிளம்பிருச்சுங்க. இதை தவிர்த்துட்டு வேற நாய்கள், வேற மிருகங்கள் எதா இருந்தாலும் அது உள்ள அலோவ் பண்ணாது. பிரீட் கேரக்டரே அதுதான். ஆக்சுவலி இதோட பேர் வந்து வேட்டை நாய். ஓகேங்களா, ஹண்டிங் டாக்ஸ். இன்னொரு இதுல வந்து சைட் ஹவுன்ஸ்ம்பாங்க. ஒரு இலக்க குறி வச்சு ஓடிச்சுன்னா அதை பார்த்து அது ஓடிட்டே இருக்கும். அதை விடும். ஆமா, சமவெளியில இல்லாமலையும் இது வந்து நல்ல கரடுமுறான பாதையிலயும் வந்து ஓடக்கூடிய திறன்மை கொண்ட நாய்கள். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராஜாக்கள்லாம் இந்த நாய்களை வந்து ஓட்டத்துல சிறந்ததா இருந்தனால வேட்டைக்கு அவங்க வந்து மான் வேட்டைக்காண்டியும் முயல் வேட்டைக்காண்டியும் இந்த நாய்களை யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 4 to 5 அடி சோத்தை ஈஸியா தாண்டி வேலையை தாண்டி இன்னொரு சைடு போய் வேற்று மிருகங்களை வந்து அட்டாக் பண்ற மாதிரியும், அப்புறம் வந்து பன்னியை வந்து கடிக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். அதோட திறமைகளை வந்து நம்ம சொல்லி பார்க்கணும் தேவையில்லை. முன்னாடி உள்ள கல்வெட்டுகள்லயும் இந்த மாதிரி விஷயங்கள்லயும் வந்து நிறைய பார்த்திருக்கேன். சோ அந்த மாதிரி நாய்களை வந்து ஹிஸ்டாரிக்கலாவே வந்து இந்த நாய்களோட பெருமைகள் வந்து நிலைச்சு நிக்குது. சோ நம்ம சொல்லிதான் இது தெரியணும்னு தேவையில்லை. அது இல்லாம நம்ம நாய்களை இப்ப பாத்தீங்கன்னா வேற ஏதோ ஆள் வந்துச்சுன்னா ஆள் மாதிரியே நின்று எட்டி பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நாய்கள் செய்யும். இப்போ வேற ஏதாவது சவுண்ட் கேட்டுச்சுன்னா வடக்குன்னு எல்லா நாயும் போக்கஸா அங்கட பாக்கும். எப்படி பாக்குது, கழுத்து நல்லா தூக்கி. ஆமா, சோ அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு டார்கெட் வைக்கும் நாய். இதான் கன்னிச்சிப்பி பாறையோட ஒரு குணாதிசயம். மிலிட்டரியில வந்து மோப்ப சக்தி நிறைய இருக்கிறதுனால இந்த டாக் வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. நம்ம கிட்டயும் பாத்தீங்கன்னா ஒடிசா போலீஸ்ல இருந்து அட்ரஸுக்கு வந்து கொரியர் அனுப்பியிருந்தாங்க லெட்டர். எங்கள்கிட்ட வந்து நாய்க்கு வேணும், எங்களுக்கு இந்த மாதிரி பர்பஸ்க்கு வேணும்னு சொல்லி. இந்த மாதிரி பெரிய பெரிய லெவல்ல நம்ம நாய் மூவ் ஆயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அதை பார்க்க ஒரு பெருமையா தான் இருக்குது. அதை இன்னும் பிரீட் பண்ணி கொண்டு வரதுல நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கு. சோ இதுல வந்து நிறைய குவாலிட்டி டிஃபரன்ஸ், ஹைட், லைனேஜ், இனவெளி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒவ்வொரு லைனேஜ்லயும் டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் வைஸும் சரி, பிசிக்கலியும் சரி, ஒவ்வொரு அமைப்பும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். பாத்தீங்கன்னா நாய் உங்ககிட்ட எவ்வளவு இதா சாஃப்டா இருக்கு. இப்போ நான் எங்க கிட்ட நீங்க பேசி பழகுறது, சிரிச்சு பேசுறீங்க, அது புரிஞ்சுக்கிச்சு. சோ நம்ம ஆளுக்குனால அது உங்ககிட்ட வந்து தடவி இது பண்ணுது. மத்தபடி நீங்க இதை கிட்டே போனா விடாது. எப்படி இது பண்ணுது. கன்னிச்சிப்பி பாறைங்கிறது இப்போ உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா
தோரணைக்காகவும் வீட்டுல வேற தோட்ட காவலுக்கு வேற மிருகங்கள் உள்ள வராம இருக்கிறதுக்காண்டியும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது மெயினா வந்து வேட்டைக்காக பயன்படுத்துற நாய். ஆமா, இப்போ காட்டுப்பண்டி எல்லாம் வனவிலங்கு இதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதெல்லாம் இனிமேல் வந்து நிறைய தேவைப்படும். காட்டுப்பண்டிகளை உள்ள வர விவசாயம். அப்போ அந்த ஒரு 4 நாய் சேர்ந்துச்சுன்னா அதோட 4 மடங்கு மடக்கிற அளவு மடக்கி அதை பிடிக்கிற அளவுக்கு திறமை கொண்ட நாய்கள் வந்து இந்த நாய்கள். இப்போ வந்து நிறைய இடத்துல இருந்து இந்த ஃபாரின் பிரிட்ஸ் வச்சு நிறைய காம்படிஷன் இதெல்லாம் பண்றாங்க. இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? கண்டிப்பா நம்மளே கூட போயிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா ஆல் பிரீட் ஷோல வந்து எல்லா நாட்டுல உள்ள நாய்களும் வந்து அங்க வந்து பங்கேற்று இருந்துச்சு. அப்ப நம்ம நாய்களும் அங்க போய் வெஸ்டின் ஷோ எல்லாம் வாங்கும் போது கிட்டத்தட்ட ராஜபாளையம் நம்ம கொண்டு போன எல்லா பிரீடும் ராஜபாளையம் கன்னிசிப்பிப்பாறை எல்லாமே வந்து பெஸ்டின் ஷோ பிரைஸ் வாங்கி இருந்தது. நம்ம வெளிநாட்டு நாய்களையும் வந்து பரிசு வாங்கிச்சு. அந்த இதுல நாய்கள் வந்து இருக்குங்கும் போது நம்மளுக்கு ஒரு கெத்தா இருந்துச்சு அந்த இடத்துல. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சென்னை சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டாயோட மோகம் நிறைய இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் பார்க்கும்போது நிறைய பேர் கன்னிசிப்பிப்பாறை வச்சிருந்தாங்க. வாக்கிங் போகும்போது இங்கிலீஷ் பீடுக்கு ஈக்குவலா வந்து கன்னிசிப்பிப்பாறை நாய் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம நாய் இந்த அளவுக்கு வந்திருக்கேங்கிற ஒரு பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு. இதனால வளர்க்கலாம், நம்ம நாய் இதுலதான் காட்டுல தான் வளர்க்கணும் அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் அதுக்குள்ள தேவைகள் என்னன்னா எக்ஸசைஸ் கொஞ்சம் தேவை, வாக்கிங் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு வீடு இருக்குன்னா அது கார் பார்க்கிங் மேல டெரஸ்லயாவது அது ஓடி ஆடி விளையாடுறதுக்கு இடம் இருக்கணும். இப்போ ஒவ்வொரு டாக்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ராஜபாளையம் இப்ப கன்னிசிப்பிப்பாறை பாக்குறோம், அடுத்து கோம்பை பார்க்க போறோம். இந்த டாக் வந்து மோஸ்டா பீப்புள் வந்து எதுக்காக வாங்குறாங்க? இனிமேல் பாக்குறீங்க வாங்கணும்னா என்ன பர்பஸ் இருக்கிறீங்க வாங்கலாம். கண்டிப்பா இது வந்து நிறைய தோட்டக்காவலுக்காண்டி இன்டிகிரேட்டட் ஃபார்மிங் எல்லா மிருகமும் வளர்ப்பாங்க. ஆடு மாடு கோழி எல்லாமே வளர்ப்பாங்க. இந்த மாதிரி மிருகங்களை வந்து நம்ம வளர்க்குற டொமஸ்டிக் அனிமல்ஸை வந்து வேற வைல்ட் அனிமல்ஸ் கீரி பாம்பு எதா இருந்தாலும் சரி, பூனை சிறுத்தை புலியா இருந்தாலும் சரி, அதை உள்ள வரவிடாம இருக்கிறதுக்கு இந்த நாய்களுக்கு வந்து திறமை கண்டிப்பா இருக்கு. ஒரு 3 நாய் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா பாட்டும் அதுக்குள்ள திறமைகள் இருக்கு. நிறைய பேர் இதை ஒரு கேலியாவும் எடுத்துக்கலாம். இதை வந்து கண்ணால பார்த்தவங்க வந்து அதை வந்து புரிஞ்சிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு நம்ம செக்யூரிட்டி பர்பஸ்ல வந்து இதுவும் ஒன் ஆஃப் த டாக் தான். அப்புறம் வந்து இதுல 2வது பட்சமா பாத்தீங்கன்னா இப்போ உள்ளவங்க வந்து ஜெய்ஜாண்டிக்கா இருக்கணும், நல்ல ஒரு தோரணை இந்த நாட்டு நாயை நம்ம வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க வந்து இந்த டாக்ஸை இப்போ வந்து நிறைய பேர் வளர்த்துட்டு வராங்க. அதே மாதிரி இந்த உயரத்தை தவிர என்கிட்ட வேற யார்ட்டையும் இருக்கக்கூடாது, என்கிட்ட தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த டாக்ஸ் நாட்டு நாயில வந்து நல்ல ஒரு ஹைட்டான டாக்ஸ் நம்ம நாட்டு நாயில வந்து தமிழ்நாட்டு நாட்டு நாயில வந்து கன்னிசிப்பிப்பாறை உயரமான உள்ள நாய்கள்ல வந்து இருக்குது. நாய் தூக்கி நிறுத்தினா ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே வருது இல்லையா? கண்டிப்பா ஒரு ஆள் உயரத்துல இருக்கும். கண்டிப்பா 6 அடி உயரத்துக்கு மேலே நிக்கும். சைஸ் வைஸும் பாத்தீங்கன்னா 30 இன்ச்சு 31 இன்ச்சு 32 இன்ச்சு வரை கொண்டு வந்துட்டாங்க. பாக்க நல்லா தோரணையா இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பப்பீஸ் இருக்கு. நாங்க இப்ப ஒவ்வொரு பப்பீஸ் செட்டப் உங்களுக்கு காட்டுறோம். அது போக இவர் சொன்ன எல்லா இதுலயுமே வந்து பப்பீஸ் எப்பயுமே அவைலபிளா இருக்கும் இல்லைங்களா? ஆமா, எப்பனாலும் பார்க்கலாம். இப்ப இருக்க பப்பீஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா கன்னிசிப்பிப்பாறையில வந்து பப்பீஸ் இருக்கு. இப்ப இருக்க கலர்ஸ் பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் 3 கலர் இருக்குதுண்ணே. ஓகே, உங்க கையில இருக்க பாத்தீங்கன்னா பிள்ளையில கருமூஞ்சி, கையில இது இருக்குது பிள்ளையில கருமூஞ்சி, ரெண்டுமே பாத்தீங்கன்னா பிள்ளையா வந்துரும். ஓகேங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து செங்கண்ணி, இது வந்து பாத்தீங்கன்னா பால்கண்ணி. ஆமா, அந்த லெஃப்ட் சைடுல இருக்கு கலர். செங்கண்ணி இந்த வாய் பிரவுனிஷா இருக்குல்ல, இது ஒயிட்டா இருக்கு, சாம்பல் கலர் மாதிரி. ஓகே, சூப்பர் ப்ரோ. இப்போ இதுல வந்து நிறைய சொன்னீங்க, நிறைய கலர் இருக்குது. சோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னாவோ கால் பண்ண டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த குட்டிலாம் வந்து எவ்வளவுல இருந்து ஆரம்பிக்குது, பிரைஸ் என்னன்னு சொல்லுங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் இப்போ பப்பீஸ் பாத்தீங்கன்னா எல்லா பப்பியும் வந்து எல்லா கன்னிசிப்பிப்பாறையும் வந்து ஒரே மாதிரி ஹைட் இருக்காது. நமக்கு நல்ல உங்கள்கிட்ட காமிச்சிருக்கிறேன். ஒரு கஸ்டமர் வரும்போது அவங்க முன்னாடி பேசியிருந்தேன். அவங்க சைஸ் என்ன மாதிரி, ஹைட் லென்த் எந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க, அதோட உயரம் நீளம்லாம் எந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க. பேரண்ட்ஸோட ஹைட் லென்த்தை பொறுத்து தான் பப்பீஸோட சைஸ் வரும். இந்த லைனேஜ் பொறுத்து பப்பீஸோட ரேட் டிஃபர் பண்றோம். ஸ்டார்டிங் ஃபீமேல் பாத்தீங்கன்னா 5000 ரூபாயில இருந்தோம், மேல் வந்து பாத்தீங்கன்னா 7000 ரூபாயில இருந்தும் வந்து பிரைஸ் வந்து பண்றீங்க. ஓகே, ரைட். இது வந்து நம்ம பேரண்ட்ஸ் கேசிஏ சர்டிபிகேட்டோடயும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். கேசிஏவோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்து யூகேசிலயே நம்ம இது வந்து பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்போ 3 இதுலயுமே தர முடியுமா? ஆமா, எல்லா பிரீட்லயும் கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை, ராஜபாளையம் இந்த 3லயும் பாத்தீங்கன்னா கேசிஏ அண்ட் யூகேசில ரெண்டுலயுமே வந்து சர்டிஃபைடோட தரோம், பண்ணிக்கலாம். இப்போ ராஜபாளையம் கன்னி, சிப்பிப்பாறை, அடுத்து கோம்பை சொல்லியிருந்தாங்க. சோ இவன் ஒருத்தர் பார்க்க வந்திருக்கோம். கோம்பை சொல்லுங்க. இப்ப கோம்பை வந்து ஃபர்ஸ்ட் அதோட ஆரிஜின், அதாவது யார் இதை வளர்த்தணும், யாரெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லி. கோம்பை பாத்தீங்கன்னா மலையடி வாரத்தை சார்ந்த ஏரியா தான் நம்ம கோம்பைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தேனி மலையடி வாரத்தை சார்ந்ததான் கோம்பை. இந்த ஏரியால பாத்தீங்கன்னா கோம்பை நாய்களை வந்து நிறைய வளர்த்துட்டு வந்தாங்க. அதாவது செவல கருவாய் கொண்ட நாய், நல்ல மண்டகனமான நாய்களை வச்சு காவலுக்கும் இதுக்காண்டி யூஸ் பண்ணனால இந்த நாய்களுக்கு வந்து கோம்பைன்னு சொல்லி ஒரு பேர்ல உள்ள திறன்கள் தெரிஞ்சு வேட்டைக்காகவும் காவலுக்காண்டி யூஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இப்போ அந்த காலங்கள் போக போக அது இது விஷயங்கள்லாம் அழிஞ்சு வரும்போது திடீர்னு வந்து ஒரு விஷயம் பீக் ஆகுது. இந்த மாதிரி நாய்கள் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு போராட்டத்தின் மூலியமா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மூலியமா பீக் ஆகும்போது இந்த நாய்களோட திறமையெல்லாம் கிண்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல வந்து கோம்பைனா என்ன, ராஜபாளையம்னா எப்படி இருக்கணும், கன்னி, சிப்பிப்பாறைனா எப்படி இருக்கணுங்கிற நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. கோம்பை ஆக்சுவலா இது வந்து யாரெல்லாம் வளர்த்தலாம், எதுக்காக நம்மகிட்ட நிறைய பேர் நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய கேட்கறாங்க. இது ஆக்சுவலா வந்து நாய் இனத்திலேயே கோம்பை நாய் வந்து ஒரு நல்ல வீரியமா இருக்கும், ஆட்டமா இருக்கும் நாய். இந்த மாதிரி ஒரு குணம் கொண்ட நாய் வந்து இவங்க. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், இந்த மாதிரி ஒரு குணம் கொண்ட நாய்கள் வந்து இவங்க வந்து மெயினா வந்து
வந்து காவலுக்கு இப்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது தோட்ட காவலுக்கான சரி, மண்ணு கலர்லயே இருக்கிறனால இவர் மண்ணுக்குள்ளே இருப்பாரு, வர காத்துட்டு இருப்பாரு, வந்ததுக்கு அப்புறம் அட்டாக் பண்ணுவாரு. வர வச்சு வந்து இருக்கிறதே தெரியாது அவர் எங்க இருக்கிறான்னு தெரியாது, அவரை கிட்ட நெருங்க விட்டு இவர் வந்து அட்டாக் பண்ணுவார். கட்டுவிரியன் பாம்பு எப்படி சீத்துன்னு வரும் அந்த மாதிரி வரும். நல்ல ஒரு கார்டிங்க்கு யூஸ்ஃபுல்லான டாக், ஒபீடியன்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லான டாக், எல்லாத்துக்குமே வந்து இவங்க நல்லா இருப்பாங்க. அங்க அடையாளங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்ல பிராட் ஹெட்டா இருக்கும், நல்ல ஒரு இருக்கிற உடம்பா இருக்கும். ஸ்டாண்டர்டான டாக்ல உள்ள பப்பீஸ் எல்லாம் எடுக்கும்போது அந்த மாதிரி ஸ்டாண்டர்டா வந்து பப்பீஸ் இருக்கும். கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாய் வளர்க்காம நிறைய பேர் இருப்பாங்க. இந்த சிசிடிவி கேமரா காணிச்சிட்டு மட்டும்தான் இருக்கும். கிரெடிட் போன பிறகுதான் அது என்னன்னு பார்க்க முடியும். உள்ளே வர முடியாது, அது தடுக்கலாம். சோ இந்த மாதிரி நாய்கள் உள்ள விஷயங்கள் வந்து அது ஒரு அனுபவப்பட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க. நிறைய பேர் வீட்டு பக்கத்துல இந்த மாதிரி நடந்துருச்சு, எனக்கு நாய் வேணும்னு நிறைய பேர் இப்படி கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு தேடுகள்ல போறாங்க. நம்மளா இருந்தாலும் அப்படிதான். சோ அது வந்து தப்பு இல்ல. விழிப்புணர்வு பதிவு கொடுக்குறோம். நாட்டு நாயின்னு சொல்றதோட இந்தியன் ராட்வீலர் அந்த அளவுக்கு வந்து ஒரு கார்டிங் இருக்கும். அதுல ஓனருக்கு வந்து ரொம்ப அடாப்டிவா இருக்கும், ஸ்ட்ரேஞ்சருக்கு அந்த மாதிரி இருக்காது. அதோட வீடியோ உதாரணம் வந்து நம்ம காமிப்போம். காம்பெல்லாம் ரெண்டா பிச்சு போட்டோம். நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு வீடியோ அனுப்பிடுறாங்க, ஷேர் பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். ஹியூமன் அக்ரஷன் கோம்பைங்கிறது வந்து ரெண்டுமே இருக்கும். நம்மள தவிர ஒரு மூணாவது மனுஷனோ இல்ல மூணாவது அனிமல் எது வந்தாலும் இது விடாது. கண்டிப்பா. ஏன்னா இப்ப அவர் இருக்கனால நம்ம கூட உட்காந்துருக்கோம். இல்லாதப்ப போனப்ப என்ன நடந்ததுன்னு ஹைலைட்லயே பாத்துருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு அக்ரஷன் இருக்கு. அந்த கார்டியனுக்கு ஏத்த மாதிரி ஃபேவரா இருக்கும். சோ யாரா இருந்தாலும் தைரியமா குழந்தைங்க இருக்க வீட்டுல வளர்க்கலாமா, நான் அபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நீங்க பயப்படவே வேண்டாம். கண்டிப்பா எடுத்து வளர்க்கலாம். கீழ இருந்து வாங்கி வளர்க்கும் போது ரொம்ப அடாப்டிவா இருக்கும். காம்பாக்டான பிரீட், ஒரு விரல்லே நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஏஜ்டு பர்சன் குழந்தைங்களை கூட இது கூட வந்து நம்பி விட்டுட்டு போற அளவுக்கு வந்து இது வந்து ஒரு சென்சிட்டிவான டாக்ஸ். உங்களை வந்து கண்டிப்பா நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம். மொத்தத்துல இவங்க பாத்தீங்கன்னா அடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதும்பாங்க. சோ அந்த இதுக்கு வந்து தரமான ஒரு எக்ஸாம்பிள் வந்து இவங்களை. இதுல ஒரு ஸ்டோரி இருக்குது, அது வந்து நம்ம காதால கேட்டது. மன்னர் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஒரு சிங்கத்து கூட வந்து கோம்பைய வந்து விட்டுருக்காரு, நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி விட்ட மாதிரி விட்டுருக்காரு. சிங்கத்துக்கு வந்து இதை கொடுத்தா. ஆமா, அப்ப அது என்ன பண்ணிருக்கு, நீ என்னையா சாப்பிட போற, அந்த பார்வையிலே அதை வந்து மிரட்டி அடுத்த நாள் காலையில வர உட்கார வச்சிருக்கு. அடுத்த நாள் இவங்க ஃபீட் பண்ண போகும்போது பார்த்ததாக நம்ம வந்து காதால கேட்டிருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான டாக்ஸும் கூட இவ்வளோ ஹைப்பர் ஆக்டிவான ரத்தம் சூடான ஒரு நாய் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே காமிச்சாங்க. இல்ல பப்பீஸ் இருக்காது அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இப்ப குட்டி வந்து நம்ம எப்படி பார்த்து எடுக்கணும், ஒரு குட்டி தரமான குட்டின்னு எப்படி இருக்கணும்னு சொல்லி ஸ்டாண்டர்டான கோம்பை பப்பினா பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும். செவல கருவாயோட இந்த கலர் தான் ஸ்டாண்டர்டான ஒரு பப்பி. இதுல பாத்தீங்கன்னா நெயில்ஸ், மார்க்கிங்ஸ், ஹெட் அமைப்பு எல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாக்ஸ் டைப்பா இருக்கணும், ஒரு ராயாலிட்டி லுக் இருக்கும். அது இல்லாம பேக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த லைனிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பப்பியோட ஹெட் பார்த்தினாலே ஒரு பலூன் ஷேப்ல ஆப்பிள் ஹெட் ஸ்பேஸ்ல இருக்கும். கொஞ்சம் வந்து இந்த கருவாயோட இருக்கும். அது அமைப்பு எல்லாமே இந்த பிளாக்கிஷ்லாம் வர குறையலாம். இதான் ஒரு ஸ்டாண்டர்டான கோம்பை பப்பியோட இருக்கு. வந்து கோம்பை பப்பி வந்து எவ்வளவு ஹைட் மேக்ஸிமம் வளரும், 22 ல இருந்து 24 இன்ச் வரை வரும். அவ்வளவுதான் வரணும். கடுகு செலுத்தாலும் காரு குறையாது. அதே மாதிரி கோம்பை பப்பி வந்து எப்படி இருக்க கூடாது, இல்ல ஏமாந்து போறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கலர் மார்க்கிங்ஸ் இப்படிதான் இருக்கணும். இதுல ஒயிட் பேச்சஸ் வரலாமாங்கிற நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. அது எப்படி கண்டிப்பா வரலாம்னா இப்படி இந்த நகம் கால் விரல்ல லேசா வந்து இஞ்சில அந்த மாதிரி வரலாம். நெத்தியில மேல ரவுண்ட் பேச்சஸ் இந்த மாதிரி வந்து வரக்கூடாது, வந்து வரக்கூடாது. குட்டி போட்டப்ப என்ன கலர் இருக்கும், கொஞ்சம் வளர எப்படி ஆகும் சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் குட்டியை பார்த்துட்டு என்ன கலர் இப்படி இருக்கு அப்படி கேக்குறாங்க. நம்ம இப்ப வந்து ஒருத்தங்க கேக்குறாங்க அப்படின்னா நம்ம பப்பி ஃபர்ஸ்ட் லிட்டர்மெண்ட் ஆன வீடியோஸ் காமிப்போம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர் மெரூன் கலரா தெரியும், இவ்வளவு ரத்த செவலையா தெரியாது. வளர வந்து கலர் சேஞ்சஸ் ஆகும். இப்பயே இது ரெண்டுமே ஒரே தாய்க்கு பிறந்தா கலர் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சோ இந்த கலர் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகும், ரத்த செவலையா வரும், சுத்த செங்கல் கலர்ல வரும், வாய் நல்ல கருப்பா இருக்கணும். சோ அந்த மாதிரி கலர் மார்க்கிங்ஸ் இருக்கும். இப்ப நாம இங்க வந்தாலும் அதோட ஃபாதர் அண்ட் மதர் காமிச்சு நீங்க 20 to 40 டாக்ஸ் கோம்பையில மட்டுமே அவைலபிள் இருக்கு. சோ லிட்டர்மெண்ட் வேற ஜெனரேஷன்ல எடுத்து நல்ல பப்பீஸா தேவைப்படுறவங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ, என்ன மாதிரி கேரக்டர்ல தேவைப்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி பப்பீஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஓகே ரெடி. இப்ப நம்ம ராஜபாளையம் கன்னிச்சிப்பி வரை கோம்பை மூணுமே பார்த்தோம். மூணுமே வந்து நாட்டு நாய் தான் இல்லைங்களா, நம்ம நேட்டிவ் பிரீட்ஸ். ஃபாரின் பிரீட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், இப்படி வந்து பால் தரக்கூடாது அது இது நிறைய இது சொல்லுவாங்க. பட் இதுல வந்து மெயின்டெனன்ஸ்ல எப்படி இருக்கும், அதாவது மூணுக்குமே நான் கேட்கறேன், ராஜபாளையம் கன்னிச்சிப்பி கோம்பை. ஆக்சுவலா இதுல வந்து மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஓப்பனா சொல்லணும்னா ஒரு ஸ்ட்ரே டாக் அடாப்ட் பண்ணி எப்படி வளர்க்கணுமோ அதே மெயின்டெனன்ஸ் வந்து இந்த மாதிரி நேட்டிவ் பிரீட்ஸ் கண்ட்ரி பிரீட்ஸ்க்கு போதும். எக்ஸ்ட்ரா வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸான வேக்சினேஷன் டிவார்மிங் தவிர வேற எந்த எக்ஸ்பென்ஸும் மேக்ஸிமம் இருக்காது. ஷோ பர்பஸ் பண்றவங்களுக்கு மட்டும், ஏன்னா கொஞ்சம் அவங்க ஃபுட் கொடுத்தாதான் நல்லா வந்து பார்க்க லுக் வைஸ் நல்லா ஜெய்ஜாண்டிக்கா தெரியறதுக்காண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபுட் கொடுக்கணும். அந்த பர்பஸ்க்கு வேணா வந்து கொஞ்சம் ஃபுட் மெயின்டெனன்ஸ் இருக்கு. தவிர நார்மலா பெட்டு இந்த மாதிரி ஆசையா வளர்க்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக் பப்பியை வந்து நம்ம எப்படி அடாப்ட் பண்ணி வளர்க்குறோமோ அதே மெயின்டெனன்ஸ் இருந்தா மட்டும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். கண்டிப்பா. ஓகே, இப்போ நம்ம 3 டாக்ஸ்மே ராஜபாளையம் கன்னிச்சிப்பி பேர் எல்லாமே ஆகட்டும், நீங்க வந்து குட்டி போட்டு எத்தனை நாள் தருவீங்க, என்னென்னலாம் பண்ணி கொடுப்பீங்க? மினிமம் வந்து 30 to 40 டேஸ் பப்பீஸா வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்றோம். இல்ல எனக்கு 2 months about 2 months to 3 months பப்பீஸ் வேணும்னு கேட்கறவங்களுக்கு வந்து நம்மகிட்ட வந்து அவங்கள்ட்ட ப்ரீ புக்கிங் பண்ணி அந்த ஸ்டேஜ் வளர்ற வர என்ன வேக்சினேஷன் எக்ஸ்பென்ஸ் எல்லாமோ அவங்கள்ட்ட வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம்.
நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாய்கள் நிறைய இருக்கிறனால அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து கண்டிப்பா அவங்ககிட்ட இருந்து நாங்க எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அதை நம்ம நல்லா க்ரோ பண்ணி கொடுக்க முடியும். தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மேக்ஸிமம் 2 monthsக்கு மேல எடுக்கும்போது பப்பியோட அடாப்ட்னஸ் குறையுங்கிற சஜஷனும் நாங்க அவங்களுக்கு கொடுப்போம். மினிமம் 30 to 45 டேஸ்ல எடுக்கும்போது அது பப்பியோட அடாப்ட்னஸ் நம்ம கிட்ட ரொம்ப இருக்கும். ஸோ இந்த மாதிரி சஜஷனும் கொடுப்போம். அதுக்கேற்ற தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மினிமம் 30 to 45 டேஸ்ல நம்ம பண்ணி ஃபர்ஸ்ட் பப்பி டிபி வேக்சினேஷன் டிவார்மிங் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். ஓகே ரைட். இப்போ கோம்பையோட குட்டி வந்து என்ன ரேஞ்சில இருந்து ஆரம்பிக்குது? ஃபீமேல் வந்து 5000 ரூபாயில இருந்தும் மேல் வந்து 7000 ரூபாயில இருந்தும் கொடுத்துட்டு இருக்கோம். கலர் மார்க்கிங்ஸ், பேரண்ட்ஸோட டெம்பர்மெண்ட், பப்பீஸோட கலர் மார்க்கிங்ஸ், டெம்பர்மெண்ட், அக்ரஷன், ஹெட் ஷேப் எல்லாமே இருக்கு. ஷோ பண்றவங்க கேக்குறவங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி லைனேஜ்ல உள்ள சோ ரேட் வந்து ஏதாவது கம்பேர் பிலாங்ஸ் பண்ணுதுன்னா அதோட குவாலிட்டி அண்ட் வந்து பண்ணி இது பண்ணி வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இப்போ நம்ம ராஜபாளையத்துல இருக்குன்னு சொன்னீங்க, எக்ஸாக்ட்டா ரொம்ப தூரத்துல இருந்து வரவங்களுக்கு எப்படி வரணும்னு சொல்லிருங்க. ஆக்சுவலா ராஜபாளையங்கிறது ரொம்பலாம் இல்ல, மிட் ஆஃப் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. நம்ம எங்க போனாலும் தூத்துக்குடி, மதுரை, கன்னியாகுமரி, குற்றாலம் இதெல்லாம் போனீங்கன்னா தாண்டி தான் நீங்க போகணும். ஸோ நேரில் கண்டிப்பா வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நல்ல ஒரு அது ஒரு ஐடியா கிடைக்கும். நாய் வாங்கணுங்கிற கான்செப்ட் இல்லாம பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு காட்டுல வாங்க, வந்து ஃபர்ஸ்ட் பாத்துட்டு போங்க. நீங்க பிற்காலத்துல வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ 24 hours எப்பனாலும் வரலாம். இன்டிமேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்க, வந்து கண்டிப்பா வந்து பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சுன்னா வாங்கிட்டு போங்க. ஓகே ரைட். இப்போ சப்போஸ் எனக்கு ஆன்லைன்ல தான் வேணுங்க, ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டா எப்படின்னு சொல்லி, இது நம்ம மேல நம்பிக்கை வச்சு இல்ல எனக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு, உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு கேட்கறவங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய இதுல வந்து அடுத்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இப்போ நிறைய இருக்கு. நம்ம வீடியோ ஃபுல்லா பாக்குறவங்க அந்த இஎம்ஐ எப்படி கொடுக்குறவங்க சொல்லியிருக்கோம் அதுல. ஸோ அதெல்லாம் பாத்துக்கோங்க. பார்த்துட்டு நம்மள நம்பி கேட்கறவங்களுக்கு எப்படி வேணாலும் பண்ணி வாட்ஸ்அப்ல பண்ணாவே நீங்க எல்லா வீடியோ போட்டோஸ் கண்டிப்பா நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க ப்ரோ. வரவங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸா பண்ணுங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய அப்டேட் பண்ணுங்க இந்த மாதிரி. கண்டிப்பா லாஸ்ட் வீடியோக்கு இந்த வீடியோக்கு நீங்க நிறைய அப்டேஷன் பார்த்திருப்பீங்க. நிறைய வந்து பப்பீஸ், குவாலிட்டியான பப்பீஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ராஜபாளையத்தை பெஸ்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நாமளே இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பப்பீஸ் ராஜபாளையம், கன்னிச்சிப்பிறை, கோம்பை எதுனாலும் சரி நீங்க பட்ஜெட் வைஸாவும் எடுக்கலாம், தென் குவாலிட்டியான பப்பீஸ் எடுக்கலாம். பாத்தீங்கன்னா லைனேஜ் எல்லாமே உங்களுக்கு காட்டி தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு, இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. உங்க ஆளுங்களே வந்து உங்களுக்கு பப்பி கையில கொடுத்து உங்களுக்கு சேஃபா எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை கான்டாக்ட் பண்ணி கான்டாக்ட் டீடைல், எக்ஸாக்ட் லொகேஷன் டீடைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லா நம்பர் போயிருக்கும். நீங்க வாட்ஸ்அப்ல இல்ல நேரில் வந்தா கண்டிப்பா நீங்க பப்பீஸ் பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வேலை பார்க்க. பை சனி ஆஃப் நந்தா. பாய். என்ன ஏன் என்னாச்சு பாருங்கண்ணே, இங்க பாருங்க, ஒண்ணும் செய்யாது. காலை இது கடிச்சு கூடாது, வேற லென்ஸ்ல துணி விழுந்துருச்சு. இப்ப நின்னா எப்படி உட்கார்றது?